கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். எல்லா சூழ்நிலைக்கும் எல்லா நேரத்திற்கும் ஏற்றது கர்த்தருடைய வார்த்தையே. இதை ஒரு நாளும் நாம் மறந்துடக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாகவே இருந்தது. அப்போது தேவனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதுக்கு அதே அளவுக்கு முக்கியத்துவம் வார்த்தைக்கும், அவருடைய வார்த்தைக்கும் உண்டு. அப்போ நாம் ஆண்டவருடைய வசனத்திற்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ், மரியாதை, கனம் நாம் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்க ஆரம்பிக்கும். இதை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஆகையினாலே ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்கிறது ஒரு முக்கியமான வேலை. ஆண்டவர் இனிமேலும் என்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்வார் என்று விசுவாசிப்பதும் அது இன்னொரு முக்கியமான வேலை. என விசுவாசம்தான் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டு வரும். இதை மறந்துடாதீங்க. அப்போ ஆண்டவர் மீது சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் சரி அல்லது நன்றாக இருந்தாலும் சரி, நாம் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை பார்த்து ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடந்துச்சு, ஏன் ஆண்டவரே இந்த காரியம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து என்ன செய்யக்கூடாது. ஏன்னா விசுவாசம் ஆண்டவர் மீது சரியாக இருந்தால் ஒரு நாளும் இந்த கேள்வியை ஆண்டவரை பார்த்து நாம் கேட்கவே மாட்டோம். காரணம், நம்முடைய புரிதல் சரியாக இருக்கும். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மைகளை மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடியவர், நன்மைகளிலும் உயர்தரமான நன்மைகளுடைய வாழ்விலே செய்யக்கூடிய தேவன் என்கிற பெரிதான உணர்வும் புரிதலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஆண்டவரை பார்த்து சந்தேக கேள்வியை ஒரு நாளும் நாம் கேட்கவே மாட்டோம். அல்லேலூயா. உங்கள் தூக்கத்தை எல்லாம் விட்டுட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் அடக்க முடியாத தூக்கம் இப்போ தான் லேசாயிட்டி பார்க்குது. நான் ஒன்று சொல்கிறேன், யாரும் இப்போ உட்காந்து ஜெபம் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணை மூடி, நான் உங்கள் வார்த்தையை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு கண்ணை மூடி யாரும் என்ன செய்யக்கூடாது, இப்போ ஜெபிக்கக்கூடாது. எல்லாம் கண்ணை திறந்து வேணா ஜெபிச்சுக்குங்க, தப்பு இல்லை. இன்றைக்கி மட்டும் யாரும் கண்ணை மூடி என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. இன்றைக்கி சிலர் அதையும் வெளியே போய் தப்பு தப்பாக சொல்லு, அவர் ஜெபம் பண்ணவே கூடாதுட்டார் அப்படின்னு. நம்ம ஆளுங்க கூட்டம் இருக்குதே, எப்பா முன்னாடி பாதியை வெட்டிடுறது சொல்கிறத, பின்னாடி பாதியை வெட்டிடுறது, நடுவில் மட்டும் எடுத்து அவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு போகிறது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த புதிய வருடம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு கெஸ் அல்லது அது ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா? புதிய வருஷம் நமக்கு இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்குது. இந்த வருடம் தான் பாருங்க, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு தம்பி என்ன செய்யணும், ஒரு பொம்மை மாதிரி ஒன்று வச்சுருக்கான், அதில் ஒரு சுவிட்சு மாதிரி இருக்குது. அவன் சொல்கிறான், இந்த சுவிட்சை நான் அமுக்குவேன், இந்த இடத்துல முக்கோணம் மாதிரி வந்துச்சுன்னா, அது சென்டரா வயிற்று பகுதி மாதிரி இருக்கு, அந்த பொம்மையில் முக்கோணம் மாதிரி வந்துச்சுன்னா 2026 வருஷம் ஊற்றி மூடிடுவோம். அப்படி தான் சொல்கிறான். அது இல்லாமல் வேறு எது வந்தாலும் நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறான். சொல்லிட்டு இப்போ பாருங்க கைஸ் அப்படின்ட்டு வேகமாக அமுக்கணும்னு கரெக்டாக முக்கோணம் தான் வந்துச்சாங்க. வந்த உடனே இல்லை இது வந்து ட்ரையல் தான், இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு மறுபடியும் மறுபடியும் முக்கோணம் தான் வந்துச்சு. அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சு அப்படின்ட்டான். இப்போ நாம் இந்த மாதிரி ஜோசியம் பார்க்குற மாதிரி பார்க்கறது இல்லை. அல்லேலூயா. 2026 வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நமக்குள்ள சில எதிர்பார்ப்புகளும் ஏக்கங்களும் இருக்கும். இப்படி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணமும் இருக்கும்.
அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் அப்படின்னா நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாகவே நாம் என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. அப்போ ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக இருக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய எண்ணம், ஒவ்வொருத்தருடைய கடமை. அப்போ ஆண்டவர் மீது விசுவாசமாக இருப்பது அப்படின்னா என்ன அப்படின்னா, அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்புவது, எந்த சந்தேகமும் இல்லாமல். உங்கள் பிள்ளை உங்களை நம்புது அப்படின்னா நீங்கள் சொல்கிற வார்த்தையை அப்படியே நம்புதுன்னு அர்த்தம். அப்பா உனக்கு நாளைக்கு வரும்போது இந்த பொருளை நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளை உங்களை நம்புச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களை அனத்தாது, அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணும். அடுத்த நாள் நீங்கள் வாங்கிட்டு வரலைனா தான் உங்களுடைய வார்த்தையின் மீது அந்த பிள்ளைக்கு என்ன வரும், சந்தேகம் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த பிள்ளை என்ன செய்யும், சந்தேகப்படும். ஆமாம், இந்த அப்பா சொல்லுவார் ஆனால் செய்ய மாட்டார் அப்படின்னு. ஆனால் அந்த அப்பா இருக்கார் பாருங்க, அவர் சொன்ன மாதிரியே செய்வார். அல்லேலூயா. ஏன்னா அவர் மனம் மாறுவதற்கு அவர் மனிதன் அல்ல, அவர் மனுஷன் கிடையாது, அவர் தேவன். அவர் சொன்னால் சொன்னது தான். அப்போ 2026 வருடத்தில் நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம் வாசிப்போம். எரேமியா 29:11. ம் 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 நீங்கள் எதிர்பார்த்து இருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு தேவன் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அநேகர் நாம கூட இதை வெறும் வாக்குத்தத்த வசனமா மட்டும் எடுக்கிறோம். வாக்குத்தத்த வசனமா இதை அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் வாக்குத்தத்த வசனமாக தான் நிறைய பேர் இதை எடுத்துக்கிறோம். ஆண்டவர் நான் எதிர்பார்க்கிற முடிவை எனக்கு தரப்போறாரு அப்படின்னு நம்புறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இதனுடைய பின்னணியை நாம் கொஞ்சம் பார்த்தோம்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வசனம் கொடுக்கப்பட்ட காலகட்டம், அதனுடைய பின்னணி அது தெரிஞ்சதுன்னா இன்னும் ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். எரேமியா தீர்க்கதரிசி முதல் 28 அதிகாரங்களிலே மக்களை எச்சரிக்கிறார். முதல் 28 அதிகாரத்தில் என்ன செய்கிறாரு, எச்சரிக்கிறார். நியாய தீர்ப்பை பேசுகிறார். ஏன் அப்படின்னா, ஆண்டவரை விட்டு இஸ்ரவேல் மக்கள் விலகி போனார்கள். அதனுடைய விளைவு நியாய தீர்ப்பு வந்தது. பாபிலோனியர்கள் படையெடுத்து வந்தார்கள். வந்து இஸ்ரவேலர்களை சிறைபிடித்து கொண்டு போனார்கள். எருசலேமை கைப்பற்றினார்கள். அநேகரை கொன்று போட்டார்கள். இதுதான் அப்போதைய சூழ்நிலை. பட்டணங்கள் பாழாக்கப்பட்டது, வீடுகளை இழக்கிறார்கள். இந்த 28வது அதிகாரம் வரைக்கும் நியாய தீர்ப்பை பேசிக்கொண்டே இருக்கிறார். யாரு? எரேமியா தீர்க்கதரிசி. ஆனால் 29வது அதிகாரத்தில் இருந்து 33ஆம் அதிகாரம் வரை 29, 30, 31, 32, 33 இந்த 5 அதிகாரங்கள் அற்புதமான வாக்கு தத்தங்களை தேவன் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை கூட கொஞ்சம் வாசிக்கலாம். எரேமியா 30வது அதிகாரம் 3வது வசனம். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. நான் என்னுடைய ஜனத்தினுடைய சிறையிருப்பை என்ன செய்வேன், திருப்புவேன். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்களை என்ன செய்வேன், திரும்ப வர பண்ணுவேன். இங்க ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அடுத்து அதுல 22வது வசனம். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன்னு சொல்றாரு. அடுத்து 31வது அதிகாரத்தில் 3வது வசனம்.
ஆ கர்த்தர் எனக்கு ஆ ஆ அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். ரொம்ப அன்பான வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள் ஆண்டவர் கொடுக்கிறார். அதிலே 13வது வசனம். ஆ ம் ம் நான் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்களுடைய சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அதிலே 31வது வசனம். இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கையை பண்ணுவேன். 32வது அதிகாரம் 39, 40. வாசிங்க. இல்ல 39, 40. 32வது அதிகாரம் 39, 40. ஆ ஆ ம் 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 அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லை என்கிற நித்தியமான உடன்படிக்கை அவர்களோடு பண்ணி அவர்கள் என்னை விட்டு விலகி போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவருடைய இருதயத்தில் வைப்பேன். அவங்களுக்கு நன்மை செய்யும்படி நான் என்ன செய்வேனா, அவங்களை விட்டு பின்வாங்கி போக மாட்டேன், அவங்க கூடயே தான் இருப்பேன், உடன்படிக்கையை பண்ணுவேன், புதிய உடன்படிக்கையை பண்ணுவேங்கிறாரு. அடுத்து 33வது அதிகாரம் 8வது வசனம். பாருங்க, அவருடைய குற்றங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் என்ன செய்வாராம், நீங்களாக்கி சுத்திகரித்து. வாசிங்க. அவர்களுடைய எல்லா அக்கிரமத்தையும் என்ன செய்வேனா, அவங்க குற்றங்களை மன்னிச்சிருவேன், அவங்க செஞ்ச எனக்கு விரோதமாக செஞ்ச அக்கிரமத்தை என்ன செய்வேன், அதையும் மன்னிச்சிருவேன் அப்படின்னு வரிசையாக சொல்கிறார். இப்போது இந்த எல்லா வசனத்தையும் சுருக்கி ஒரே வசனத்தில் சொல்லணும்னா அதுதான் எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். வாசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்து இருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் ஒரு நாளும் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்ப ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த நினைவு, அந்த திட்டம் எப்படிப்பட்ட திட்டமா, சமாதானத்துக்கு ஏதுவான திட்டம். சமாதானத்துக்கு ஏதுவான திட்டம் அப்படின்னா என்னன்னா, நன்மையான திட்டம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சமாதானம் சொல்லும்போது நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம், இருதயத்தில் சமாதானம், குடும்பத்தில் சமாதானம் அப்படின்னு அந்த லெவலில் மட்டும் நினைக்கிறோம். ஆனால் ஒரிஜினல் அர்த்தம் எபிரேய மொழியில் ஷாலோம் என்கிற வார்த்தை, அதனுடைய உண்மையான அர்த்தம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், எல்லா நிறைவையும் பெற்ற பின்பு வரக்கூடிய சந்தோஷத்துக்கு பேர் தான் என்னது, புரியலை சிலருக்கு. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 5 கோடி ரூபாய் விழுந்துருச்சு. எல்லாரும் எத்தனை முகத்தில் சிரிப்பு. இதுக்கு முன்னாடி சொல்லும்போது ஒரு சிரிப்பையும் காணோம், எல்லாம் புரியாத மாதிரியே பார்த்தீங்க. இப்போ அவ்வளோ சிரிப்பு. விழுந்த உடனே என்ன நடக்கும், விழுந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன நடக்கும், என்ன நடக்கும் சொல்லுங்க, சந்தோஷம் வரும். அடுத்து என்ன செய்வீங்க, இப்போ சாப்பாட்டு நேரம் வீட்டில் என்ன செய்வீங்க, சாப்பிட்டு போயிடலான்னு உட்காந்துருப்பீங்களா, பணத்தை எடுக்க எங்கே போவீங்க, பேங்க். 7 மணிக்கு கிரெடிட் ஆகுதுங்க உங்கள் அக்கௌண்ட்டில், சாயந்தரம் 7 மணிக்கு கிரெடிட் ஆகுது. இப்போ பேங்க் இருக்காது.
இல்லையா? உங்களுக்கு 7:30 மணிக்கு மெசேஜ் வருது, ஒரு தடவைக்கு 2 தடவை பார்க்குறீங்க. இப்போ எங்கே கிளம்புவீங்க? எங்கே போவீங்க? பணம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டீங்க. பணம் எங்கே போய் எடுப்பீங்க? ரயில்வே ஸ்டேஷன்லையா? அப்புறம் ஏடிஎம்மில் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? 10 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு அமௌண்ட் வந்தாலே உடனே அக்கௌண்ட் என்ன செஞ்சுருவாங்க? ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க, லாக் பண்ணி விட்ருவாங்க. நம்ம அதுக்கு எல்லா விளக்கமும் கொடுத்து பேப்பர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி எல்லா விதமான டீட்டெயில்ஸும் கொடுத்து ஓகே இது லீகலாக வந்த பணம் தான் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்? நம்ம அக்கௌண்ட்டை நம்மளே அக்சஸ் பண்ண முடியும். இதுதான் இன்றைக்கி நிலைமை. அல்லேலூயா. உதாரணத்துக்கு சொன்னேன், அதாவது ஒரு சந்தோஷம் இருதயத்தில் அந்த ஒரு நிறைவு வந்த உடனே வரக்கூடிய சந்தோஷம் தான் என்னது? சமாதானம்னு சொல்கிறது. அப்போ சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் அப்படின்னா எல்லா நிறைவையும் பெற்று வரக்கூடிய சமாதானம். அல்லேலூயா. அப்போ என்ன செய்ய போறோம்ன்றத ஆண்டவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கார். இவ்வளவு நாளா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீமையான காரியம் தான் நடக்குது. ஏன்னா பாபிலோனியர்கள் அவர்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. பிஃபோர் கிரைஸ்ட், அதாவது கிமு 597 நடந்த சம்பவம் தான் நம்ம வாசித்த இந்த பகுதி. அதை முதல் 2 வசனங்கள்ல நம்ம அதை தெரிந்து கொள்ள முடியும். தேவாலயத்தை இடிச்சு போட்டாங்க, வீடுகளை இழந்தார்கள். கிறிஸ்து பிறந்த பின்பு 4ஆம் நூற்றாண்டிலே புனித அகஸ்டின் என்பவர் தேவனுடைய நகரம், சிட்டி ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அதில் அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் 2 நகரங்கள் உண்டு. ஒன்று தேவனுடைய நகரம், இன்னொன்று மனிதனுடைய நகரம். என்ன அது தேவனுடைய நகரம், மனிதனுடைய நகரம்? தேவனுடைய நகரம் அப்படின்னா தேவனுடைய வழியிலே நடப்பவர்கள். மனிதனுடைய நகரம் என்றால் சுய வழியிலே நடக்கிறவர்கள். அப்ப தேவனுடைய வழியிலே நடப்பவர்கள் முடிவிலே தேவனோடு நித்திய வாழ்வை சுதந்தரிப்பார்கள், தேவனோடு சேர்ந்து ஆளுகை செய்வார்கள். ஆனால் சுய வழியிலே மனிதனுடைய வழியிலே நடக்கிறவர்கள் நித்திய ஆக்கினையை, தண்டனை தீர்ப்பை அடைவார்கள். மட்டுமல்ல, பிசாசோடு சேர்ந்து அவனுடைய சேனைகளோடு சேர்ந்து இவர்களும் தண்டனையை அனுபவிப்பார்கள். அதுதான் வீட்டில் ரசிக்கப்படாத பிள்ளை சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ரசிக்கப்பட்ட தாயோ தகப்பன்னு என்ன சொல்லுவாங்க? நீ இப்படியே பண்ணுறதுக்கு பாரு, நீ உன்னை ஆண்டு அடிக்க போகிறாரு, நீ நரகத்துக்கு தான் போவ சொல்கிறாங்களா இல்லையா? அது முடிவை கிளைமாக்ஸ் சொல்லிடுவாங்க முன்னாடியே. அப்போது சிறைப்பட்டு சிறுமைப்பட்டு போனவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக எரேமியா இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். அதாவது இந்த லெட்டரை எழுதுகிறார். என்ன அந்த லெட்டர் அப்படின்னா, பாபிலோனியர்கள் ரொம்ப பொல்லாத ஒரு ஜனங்கள், பொல்லாத கிரியைகளை கொண்டவர்கள். எகிப்தியர்கள் எப்படி ஒரு பொல்லாத ஜனங்களோ அதே போல பாபிலோனியர்கள் ரொம்ப மோசமான ஆட்கள். இஸ்ரவேலர்களுடைய வாழ்வை முற்றிலுமாய் சீரழித்தவர்கள் யார்? இந்த பாபிலோனியர்கள். ஆகையினால் இந்த பாபிலோனியர்களை இஸ்ரவேலர்களுக்கு பிடிக்கல. இப்போ தீர்க்க தரிசனம் வருது. ஆனா அந்த தீர்க்க தரிசன வார்த்தை இஸ்ரவேல் மக்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா இவங்களுடைய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கு. இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க? ஆண்டவர் நம்மளை அடிமைப்படுத்தின இந்த பாபிலோடைய மக்களுக்கு எதிராக என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அல்லது அங்க இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் எல்லாரும் அந்த சிறையிருப்புல இருந்து, அடிமைத்தனத்திலிருந்து தப்பிச்சு மீண்டும் நம்முடைய தேசத்துக்கு வந்துடணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. 2 விருப்பம் இருக்குது. ஒன்று, ஆண்டவர் பாபிலோனியர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணி நம்மளை விடுதலை செய்யணும். அல்லது நமக்கு தப்பிச்சு போகிற வழியை சொல்லி நாம் அங்கேருந்து தப்பிச்சு என்ன செஞ்சிடணும்? நம்ம நாட்டுக்கு போயிடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வார்த்தையோ
வேற மாதிரி வருது. எப்போ பாபிலோனை விட்டு போவோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சில கிறிஸ்தவர்கள் நினைக்கிறது போல என்ன நினைக்கிறாங்க? எப்போ உலகத்தை விட்டு போவோம். இன்றைக்கும் சில கிறிஸ்தவர்கள் அப்படி நினைக்கிறோம். குறிப்பாக வயதானவர்கள் என்ன செய்கிறாங்க? அப்படி நினைக்கிறாங்க, சீக்கிரம் அந்த உலகத்தை விட்டு போயிடணும்யா, எப்போ ஆண்டவர்கிட்ட போவோம்னு இருக்குது அப்படின்னு. அது அந்த ஆசை தவறு இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்க? எப்படி இந்த இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனை விட்டு நம்ம போயிடணும்னு விரும்பினாங்களோ அதே போல இவர்களும் விரும்புகிறாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருடைய வருகையே நாள், இந்த நாளில் இத்தனாம் தேதியில் ஆண்டவர் வந்துடுவார்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன நாட்கள்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லி கடைசியில் என்ன நடக்குதுன்னா, சொன்ன அழுக போயிட்டாங்க. ஆண்டவர் இத்தனாம் தேதி இந்த நாளில் இந்த மாதத்தில் இங்கே வந்துடுவார்னு சொன்ன அழுக போயிட்டாங்க. இவங்களுக்கு ஆண்டவர் வர்ற நாள்லாம் தெரியுது, இவங்க போகிற நாள் தான் தெரிய மாட்டேங்குது. நம்ம எப்போ போக போகிறோம்னு தெரியல அவங்களுக்கு. இப்போ ரீசெண்டாக நீங்கள் நியூஸில் கூட பார்த்துருக்கலாம், கானா நாடா எந்த நாடுன்னு தெரியல, அரேபியா ஏதோ ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் ஏதோ ஒரு கண்ட்ரியில் யாரோ ஒருத்தர் நோவான்ற பேரில் நானும் பேழையை கட்டுறேன்னு சொல்லி 7 பேழையும் நம்ம கட்டியிருக்காராம். ஆண்டவர் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு உலகத்தை அழிக்க போகிறாரு, அதனால எல்லாம் ரெடியாக இருந்துங்கன்னு சொல்லி எல்லா பணங்காசெல்லாம் அவர் கொடுத்து அவர் 7 பேழையை நம்ம கட்டியிருக்காராம். ஸோ கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எல்லா உலகமே அழிஞ்சிடும், எல்லோரும் இதில் ஏறுங்கன்னு சொல்லி ஏறி கடைசியில் அழியலைன்னொடனே மறுபடியும் என்ன ஜபமாகி போச்சு. இப்போ ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு கொடுத்துருக்காரு, இன்னும் 3 பேழையை கட்ட சொல்லியிருக்காருன்னு சொல்லி இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டு. இப்படி சில ஆள், இது நியூஸ்லேயே வந்ததுங்க. மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வருகிற நாள் யாருக்குமே தெரியாது, பிதாவை தவிர வேறு யாருக்குன்னு செய்யாது தெரியாது. அப்போ யாராவது ஒருத்தர் நான் தீர்க்கதரிசி, நான் இந்த நாளை சொல்லிடுவேன், ஆண்டவர் இத்தனாம் தேதி வருவார் அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி பைஜாமா ஜிப்பா போட்டிருக்கலாம், காவி ட்ரெஸ் உடுத்திருக்கலாம், கோட்டு பேண்ட்டு போட்டிருக்கலாம், அல்லது பேண்ட் ஷர்ட் போட்டு டை கட்டியிருக்கலாம். இப்படி எந்த வேஷத்தில் வந்தாலும் அது மாறு வேஷம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் தெரிஞ்சிட்டா இந்த மாதிரி ஆட்கள் சொல்கிறதெல்லாம் நாம் என்ன செய்ய மாட்டோம், நம்ப மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் இந்த பூமிக்கு வரக்கூடிய நாள் பிதா ஒருத்தருக்கு மட்டும்தான் என்ன செய்யும், அது தெரியும். வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களும் எப்போ பாபிலோனை விட்டு போக போகிறோம் அப்படின்னு தீர்க்கதரிசன வார்த்தையை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் வேறையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு பாடலை பாடி நாம் புதிய வருடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். பாடல் பாடி முடித்த பின்பு வாக்குத்தத்த வசனத்தை 2026 ஆண்டுக்கான வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன். அதை இந்த வருடம் முழுவதும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 46வது பாடல், கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை என்கிற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். தேவனை உற்சாகமே ஆராதித்து நாம் புதிய வருடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம்.
கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தில் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். தேசத்தில் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரின் வாழ்வினிலே பெருங்காரியம் செய்திடுவார். கர்த்தரின் வாழ்வினிலே பெருங்காரியம் செய்திடுவார். கால் வைக்கும் தேசம் நேசு தருவார், காத்திருந்தே அடைவோம். கால் வைக்கும் தேசம் நேசு தருவார், காத்திருந்தே அடைவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் நம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நன்மையினால் முடிசூண்டு வளம் பெருக. ஆண்டுகள் நன்மையினால் முடிசூண்டு வளம் பெருக. தேசத்தின் மீதே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். தேசத்தின் மீதே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் நம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார். ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார். காத்து தவிக்கும் உள்ள மகிழும் கர்த்தரே வந்திடுவார். காத்து தவிக்கும் உள்ள மகிழும் கர்த்தரே வந்திடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் நம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம். உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம். தூய கற்புள்ள
ஆண்டவர் இந்த 2026 வருடத்தை காணும்படி நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நீங்களும் நானும் அந்த புதிய வருடத்திலே அவருடைய சமூகத்திலே இருந்து துதி ஸ்தோத்திரங்களோடு இந்த வருடத்தை ஆரம்பிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மீண்டுமாய் நன்றி செலுத்துவோமா? இந்த வருடத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனம். யாராவது ஒருவர் எடுத்து வாசிங்கள். ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றுவேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் சொல்லுவோமா? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எல்லாரும் கரங்களை தட்டுவோம். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அவர் உங்களுக்கும் எனக்கும் முன்பாக போகிறார். எதற்காக என்றால், எல்லா கோணலான பாதைகளையும் கரடுமுரடான பாதைகளையும் தேவன் இந்த வருடத்திலே சரியாக்க போகிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்களோ, எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர்களோ, விசுவாசிக்கிற அளவிற்கு தக்கன ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஆண்டவர் சொன்ன மாதிரி செய்வார். விசுவாசிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே இந்த வாக்குத்தத்த வசனத்தை பிடிச்சுக்குங்க. இந்த வருடத்தில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் நம்முடைய சபைக்கு ஆண்டவர் இதை தான் கொடுத்துருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2026 வருடத்திலே நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய ஊழியத்தின் பாதையில், நம்முடைய தொழில்கள் நடக்கிற இடத்துல, நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நமக்கு நிறைய கோணலான காரியங்கள் இருக்கலாம். நிறைய கோணலாகவே இருந்திருக்கலாம் இத்தனை வருஷம். தேவன் அதை எல்லாவற்றையும் என்ன செய்ய போகிறார்? ஆண்டவர் செவ்வையாக மாற்றப் போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் நடக்கிறதுக்கு ஏற்ற பாதையை ஆண்டவர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஆனால் நடக்கிறது நம்ம வேலை. விசுவாச நடக்கையை காட்ட வேண்டியது நம்முடைய வேலை. கோணலான எல்லாத்தையும் சரி பண்ணுறது ஆண்டவருடைய வேலை. அல்லேலூயா. ஆண்டவர் நடக்க வைங்க ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் என் கிருபை உனக்கு போதுமானது. அவ்வளோதான். ஆண்டவர் ஏற்கனவே இதை கொடுத்துட்டாரு. நாம தான் என்ன செய்யணும்? நடக்கணும். ஆனால் கரடுமுரடான கோணலான பாதைகளை தேவன் என்ன செய்ய போகிறார்? அவர் செவ்வையாக மாற்றப் போகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். எரேமியா 29வது அதிகாரம். செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். எரேமியா 29 4 முதல் 9 வசனங்கள். பாருங்க, ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் உரைக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் பாபிலோனியர்களுக்கு சிறைப்பட்டிருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிறது என்ன? கர்த்தர் யுத்தம் பண்ணணும். யாருக்கு விரோதமாய்? பாபிலோனியர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி நம்மளை விடுதலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அல்லது நாம் தப்பித்து கொள்ளும் வழியை கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும்? நமக்கு காட்டணும்னு நினைக்கிறாங்க. அதாவது பாபிலோன் விட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டோடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக வருகிறது. எப்படி வருது பாருங்க. 4வது வசனத்தில் சொல்றார், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால். என்ன சொல்றாரு பாருங்க.
நீங்களா சிறைப்பட்டு போகலப்பா, நீங்கள் சிறைப்பட்டு போகணும்னு நான் தான் என்ன பண்ணேன், அனுப்பிச்சி வச்சேங்கிறார். நான் தான் அனுப்பிச்சி வச்சேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு 5ஆம் வசனத்தில், நீங்கள் என்ன செய்யணுமா, வீடுகளை கட்டுங்க, அடுத்து குடியிருங்க, அடுத்து தோட்டங்களை நாட்டுங்க, அடுத்து கனிகளை சாப்பிடுங்க, அடுத்து விவாகம் பண்ணுங்க, அடுத்து பிள்ளைகளை பெறுங்க, அடுத்து அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணுங்க, அடுத்து உங்கள் குமாரத்தியின் புருஷருக்கு கொடுங்கள். குமாரத்திகளை புருஷருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, அடுத்து இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். அப்ப உங்க பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் என்ன செய்யட்டும், பெறட்டும், பேர பிள்ளைகள் பிறக்கட்டும், அடுத்து நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி, நீங்கள் அந்த பாபிலோனிய தேசத்திலே குறுகாமல் என்ன செய்யுங்க, பெருகுங்க, அடுத்து நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். பாருங்க, ஜனங்க என்னென்ன நினைச்சிருப்பாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தர் நம்மளை கைவிட்டாரு, மறந்துட்டாரு, நம்மளை சோதிக்கிறாரு, நாம இனிமே அவ்வளோதான் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நேபுகாத் நேச்சார் பாபிலோனிய அரசன், அவன் உங்களை சிறை பிடிச்சிட்டு போகலப்பா, நான் தான் என்ன பண்ணேன், உங்களை போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்டேங்கிறார். 7ஆம் வசனத்தில் நான் தான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணினேன். அப்போ இது ஒரு மிஷன். ஆண்டவர் சொல்ல, இது ஒரு மிஷன், இது ஒரு பிளான், இது காட்ஸ் பிளான். ஆகையினால இதெல்லாம் செய்யுங்க, நான் தான் உங்களை அனுப்பிச்சிருக்கேங்க. நான் உங்களை அனுப்பிச்சதுனால நீங்கள் என்ன செய்யாதீங்க, எப்போ அங்கேருந்து வரலான்னு நினைக்காதீங்க, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படிங்கிறாரு. என்னது, உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா அவர் சர்வ ஞானி பாருங்க, நிறைய பிளான் இருக்கு. அவைகள் தீமைக்கல்ல, எல்லாம் சமாதானத்துக்கு, நன்மையான நினைவுகள் எல்லாமே. நீங்கள் கூட நினைக்கலாம், என்ன எதுக்கு ஆண்டவர் இங்கே வச்சிருக்கிறாரு, கேள்வி வந்திருக்கா இருதயத்தில். ஏன் இந்த குடும்பத்தில் என்னைய பிறக்க வச்சார், எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த வேலையை கொடுத்தாரு, எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுத்தாரு. நான் சொல்றேன், எல்லாமே ஆண்டவருடைய பிளான், எல்லாமே ஆண்டவருடைய பிளான். உங்களை இந்த ஊரில் வச்சிருக்கிறது ஆண்டவருடைய பிளான், உங்களுக்கு ஆண்டவர் இந்த வேலையை கொடுத்துருக்குது ஆண்டவருடைய பிளான், உங்களுக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்க செய்கிறது ஆண்டவருடைய பிளான், உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்க போகிறதும் ஆண்டவருடைய பிளான். மறந்துடாதீங்க. பாருங்க, ஒரு ஊழியக்கார்ட்ட இன்னொரு ஊழியக்காரர் அவர் கேட்டிருக்காரு, இயேசு கிறிஸ்து ஏன் கல்யாணம் பண்ணலை அப்படின்னு. எப்படி இயேசு கிறிஸ்து, அதாவது வேதத்தில் எவ்வளவோ சந்தேகங்கள் இருக்குது, எவ்வளவோ வசனங்கள் வரும், அதெல்லாம் படித்து சந்தேகம் கேட்கறதில்ல. இயேசு கிறிஸ்து ஏன் கல்யாணம் பண்ணலை அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா அவர் இந்த கேள்வி கேட்டவர் அவர் கல்யாணத்தை குறித்து, திருமணத்தை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாதவர். அதாவது ஊழியர்கள் பாஸ்டர்கள்னால் கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர். அதனால வேணுக்குன்னு இவர்கிட்ட என்ன செஞ்சுருக்காரு, இயேசு கிறிஸ்து ஏன் கல்யாணம் பண்ணலை அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ இவர் சொன்னாராம், அவர் 33 வயசுலேயே கதையை முடிச்சுட்டு கிளம்புறாரு, அதனால தான் அவர் கல்யாணம் பண்ணலை. ஆனால் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி உனக்கு ஏற்ற துணியை உண்டாக்குவேன்னு சொல்லி நம்மளை எல்லாம் கல்யாணம் பண்ண சொல்லிட்டு தான் போயிருக்காரு அப்படின்னு சொன்னாராம். அவர் அதோட போயிட்டாராம். அதுக்கப்புறம் அதாவது அவருக்கு திருமணம் பண்ணுறது பிடிக்கலன்னா அவர் பண்ணாமல் இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. யாரையும் கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும், பண்ணக்கூடாதுன்னு வேதம் யாரையும் கம்பல் பண்ணலை. ஆனால் சிலர் என்ன சொல்கிறதுன்னா, திருமணம் பண்ணாமல் ஊழியம் செய்கிறது தான் பிரதிஷ்டை. அதெல்லாம் ஒரு பிரதிஷ்டையும் கிடையாது, அது பிசாசனுடைய உபதேசம். தெரியுமா உங்களுக்கு? பிசாசனுடைய உபதேசம் அது. திருமணம் பண்ணாமல் தான் ஊழியம் செய்யணும்னு சொல்கிறதே பிசாசனுடைய உபதேசம். பைபிளில் வசனம் இருக்குது. ஏற்கனவே ஒரு செய்தியை நான் பேசியிருக்கிறேன். அவர் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவரை பின்பற்றி சீசர்களும், ஏன்னா அவங்க எல்லாம் ரத்த சாட்சியை மறிக்க போகிறாங்க. ஆகையால தான் அவங்க யாருமே என்ன செய்யலை, திருமணம் செய்யலை. அது நல்லா புரிஞ்சுக்கணும். திருமணம் செய்வதும் செய்யாமல் இருப்பது அவருடைய விருப்பம். ஆனால்
திருமணம் செய்யாதவர் செய்தவரை பார்த்து இலக்காரமாக நினைக்கிறது முற்றிலும் தவறு. அதுதான் சத்தியம்னு சொல்றது தப்பு. வேதம் அதை பிசாசின் உபதேசம் என்று சொல்லுகிறது. ஆகையினாலே ஆண்டவர் சொல்லிக்கார், மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லிதான் யாரை படைச்சார்? ஏவாளை படைத்தார். ஆதாமுக்கு ஏவாளை ஆண்டவர் படைச்சார். எல்லாமே ஆண்டோடைய பிளான் தான். ஒருத்தர் சொல்றாரு, அவர் படைக்காம இருந்திருக்கலாம், ஏன் நிம்மதியா இருந்திருப்போம் அப்படிங்கிறார் ஒருத்தர். அவர் பிரச்சனையை வெளியில சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அதை முடிச்சு போட்டு விட்டு இருக்காரு. படைக்காம இருந்ததா அந்த ஆதாம் தூங்காம இருந்திருக்கு. அவர் சொன்ன வார்த்தை அப்பயே சொன்னார், ஆதாம் கொஞ்சம் தூங்காம இருந்திருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் அவருக்கு கன நித்திரை வர வச்சு அவர் மயக்க நிலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவருடைய இடுப்பு எலும்பை என்ன செய்யறார், இடுப்புல இருந்த எலும்பை, விழா எலும்பை எடுத்து அதை ஏவாளாக மாற்றினார். ஆதாம் கொஞ்சம் அசந்துட்டாரியா, கொஞ்சம் கண்ணுக்குன்னு மூடாமல் இருந்ததால பரவாயில்ல, நம்ம எல்லாம் கொஞ்சம் தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னார் அவரு. ஆண்டவர் இங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றாரு, வீடை கட்டுங்கிறார். எங்க இவங்கெல்லாம் எங்க போகணும்னு நினைக்கிறாங்க? இப்போ நம்ம சிறைப்பட்டு வேற தேசத்துல இருக்கிறோம், அடிமையா வேற தேசத்துல இருக்கிறோம், பாபிலோனிய தேசத்துல இருக்கிறோம். நம்ம இங்கிருந்து யாரா இருந்தாலும் அதான் நினைப்போம், நம்ம இங்கேருந்து என்ன செஞ்சிடணும், நம்ம ஊருக்கு போயிடணும்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை நீங்கள் அங்கே இருங்க, நிலத்தை வாங்கி வீடை கட்டுங்க, தோட்டங்களை நாட்டுங்க, அங்கேயே கல்யாணம் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெறுங்க, அப்புறம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி பேர பிள்ளைகளை பெற்றுங்க, இதெல்லாம் செய்யுங்கிறார். ஒருத்தர் சொல்றாரு, இந்த பொல்லாத உலகத்தில் நாம கஷ்டப்படுறதோடு இல்லாமல் நம்ம பிள்ளைகளை வேற கஷ்டப்படணுமாயா, இதுக்கு தானே கல்யாணமே பண்ணல அப்படின்னாரு. இது அவர்களுடைய கருத்து, அவர்களுடைய விருப்பமான. வேதம் என்ன சொல்லுகிறதுன்றது தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா அது கிடையாது, பிள்ளைகள் என்ன கல்யாணம் பண்ணணும், பிள்ளைகள் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும், நம்பர் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறார் ஆண்டவர். என்ன சொல்றாரு, தன்னுடைய ஜனங்களுடைய நம்பர்ஸ் என்ன செய்யக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாது. நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா எகிப்து தேசத்தில் 70 பேர் கொண்ட ஃபேமிலியாவில் தான் உள்ளே போகிறாங்க. யாக்கோபுடைய ஃபேமிலி 70 பேர் தான் போகிறாங்க. 430 வருஷம் கழிச்சு எத்தனை பேர் வெளியே வந்தது? ஏறக்குறைய 32 லட்சம் பேர். வேத பண்டிதர்கள் சொல்கிறது என்ன தெரியுமா, யூத ரபிமார்கள் சொல்கிறது, ஒவ்வொரு பிரசவத்திலையும் 4 பிள்ளை 5 பிள்ளை, ஒவ்வொரு பிரசவத்திலையும் இஸ்ரேலிய மக்கள் அதனால தான் பெருகினாங்க. அதை பார்த்தா எகிப்திய அரசன் பார்வோன் பயந்தான். அதனால தான் அவங்கள சிறுமைப்படுத்த தொடங்கினான். அப்போ இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே ஒரு நாளும் குழந்தை பாக்கியம் இல்லை என்கிற காரியமே கிடையாது. வேற வார்த்தையில் சொல்லணும், பைபிள் அந்த வார்த்தை இருக்கு. ஆகையினால சொல்றேன், இஸ்ரவேலிலே மலடு கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாருமே புத்திர பாக்கியம் இல்லாமல் அங்கே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே தேவர் அந்த சந்தானத்தை அருளுகிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கும் ஆண்டவர் அதையே தான் கொடுத்துருக்கிறார். நீங்கள் உங்களுக்கு தேவை விசுவாசம்தான். விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் பிள்ளை இல்லாதவர்களுக்கு சொல்கிறேன், விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக தருவார். அல்லேலூயா. ஊர் உலகம் என்ன பேசுதுன்றதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஊருக்கும் உலகத்துக்கும் இதே தான் வேலை. எதையாவது ஒன்று பேசிகிட்டே தான் இருக்கும். அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, காதில் வாங்கக்கூடாது. கர்த்தர் உங்களை குறித்து என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் உங்களை குறித்து என்ன சொல்கிறாரு, அதுதான் முக்கியம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்னு சொல்லியிருக்கீங்களே, அந்த சுதந்திரத்தை எனக்கு கொடுங்க, என் குடும்பத்தில் வேணும், என்னுடைய சந்ததி தலைக்கணும். இதை சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு புத்திர சந்தானத்தை அருளுவார். அல்லேலூயா. அப்ப பாபிலோனியர்கள் மத்தியிலே கர்த்தர் தம்முடைய மகிமையையும் தம்முடைய வல்லமையையும் காண்பிக்க விரும்புகிறார். ஆகையினால தான் இஸ்ரவேலர்களை பெருக சொல்றார். எல்லா விதத்திலும்
பாபிலோனிய மக்கள் மத்தியில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சிறுமைப்பட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நம்பர்ஸ்லையும் பெருகுங்கிறார், வீட்டை வாங்குங்கிறார், கட்டுங்கிறார், தோட்டத்தை நாட்டுங்கிறார். இஸ்ரவேல் தேசத்தில் நீங்கள் வசித்தீர்கள் என்றால் என்ன செய்வீர்களோ அதை செய்யுங்கிறார். இப்படி தீர்க்க தரிசனத்தை எரேமியா என்ன செய்கிறாரு? ஜனங்க கிட்ட பேசுகிறார். ஆனால் ஜனங்களுடைய விருப்பம் என்ன? பாபிலோனியர்கள் மீது கர்த்தர் யுத்தம் பண்ணணும், நம்மளை விடுதலை ஆக்கணும், அல்லது நாம் தப்பிச்சு போகிறதுக்கு உண்டான வழியை ஆண்டவர் சொல்லணும். இதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு, இதுதான் தீர்க்கதரிசனமாக வரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி என்ன பேசுகிறாரு? எல்லாம் இங்கேயே இருங்க, வீடை கட்டுங்க, தோட்டத்தை நாட்டுங்க, பிள்ளைகளை கல்யாணம் பண்ணுங்க, பிள்ளைகளை பத்துங்க, பேர பிள்ளைகளை பத்துங்கன்னு பேசிகிட்டு இருக்கார். இந்த தீர்க்க தரிசனத்தை எரேமியா பேசின உடனே ஜெமாயா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், அந்த யூதர்களில் இருக்க ஒரு மனிதன், அவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. கோபமாயிட்டு எருசலேமில் இருந்த ஆசாரியனுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறேன். வாசிக்கலாம். எரேமியா 29:24 முதல் 29 வரை. நீ நெகலாமியனாகிய செமாயாவுக்கும் சொல்லி அனுப்ப வேண்டியது என்னவென்றால், நீ எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் மாசேயாவின் குமாரனாகிய செப்பனியா எனும் ஆசாரியனுக்கும் மற்ற ஆசாரியர்களுக்கும் உன் நாமத்திலே நிருபத்தை எழுதி அனுப்பினது என்னவென்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவனுக்கு அவன் எழுதியிருக்கிற நிருபமாவது, நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் விசாரிப்புக்காரராய் இருக்கும்படிக்கும் பிரமை கொண்டு தன்னை தீர்க்கதரிசியாக கொள்ளுகிறவனாகிய எந்த மனுஷனையும் நீர் காவல் அறையிலும் தொழுவிலும் போடும்படிக்கும் கர்த்தர் உம்மை ஆசாரியனாய் இருந்த யோய்தாவின் ஸ்தானத்திலே ஆசாரியனாக வைத்தாரே. இப்போதும் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் கூறி வருகிற ஆனாதோத் ஊரானாகிய எரேமியாவை நீர் கடிந்து கொள்ளாமற் போனதென்ன? இந்த சிறையிருப்பு நெடுகாலமாக இருக்கும். நீங்கள் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை சாப்பிடுங்கள் என்று பாபிலோனில் இருக்கிற எங்களுக்கு சொல்லி அனுப்பினான் என்று எழுதியிருந்தான். இந்த நிருபத்தை செப்பனியா என்கிற ஆசாரியன் எரேமியா தீர்க்கதரிசியின் காதுகள் கேட்க வாசித்தான். பாருங்க, செமாயா என்கிற மனிதன் இந்த செப்பனியா என்கிற ஆசாரியனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறான். என்ன லெட்டர் எழுதுறான்? இந்த எரேமியா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னாருங்க, ஒன்றும் சரி கிடையாது, சிறையிருப்பு ரொம்ப நாள் இருக்குங்கிறாரு, ஆகையினால வீட்டை கட்டுங்க, தோட்டத்தை நாட்டுங்க, கல்யாணம் பண்ணுங்க, பிள்ளைய பத்துக்குங்கன்றாரு. இதுக்கு பேர் தீர்க்கதரிசனமா? இவரை பிடிச்சி முதல்ல ஜெயிலில் போடுங்கிறார். யாரு? இந்த செமாயா என்கிற மனுஷன் ஆசாரியனாக இருந்த செப்பனியா என்கிற ஆசாரியனுக்கு லெட்டர் எழுதிட்டான். இது செப்பனியாவுக்கு வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, எரேமியாவை வச்சுக்கிட்டே வாசிக்கிறார். அதை எரேமியா வச்சுக்கிட்டே எல்லாரும் காதுகள் கேட்க அதை வாசிக்கிறான். இதை கேட்ட உடனே எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு? அந்த செமாயா என்கிற அந்த லெட்டர் எழுதின அந்த மனுஷனை திட்டி அனுப்பிச்சி விட்டுறார். ஏன்னா ஆண்டவர் பாபிலோன் மீது வைத்திருக்கிற திட்டம், பாபிலோன் மீது ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பு அந்த செமாயா என்கிற மனிதனுக்கும் அந்த யூதர்களுக்கும் புரியலை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அந்த அக்கினியிலிருந்து தேவனால காப்பாற்றப்படணும். அதெல்லாம் இனிமேல் தான் நடக்க போகுது. அதனால தேவனுடைய மகிமை என்ன செய்யும்? வெளிப்படும். தேவனுக்கு ஒரு பெரிய மகிமை உண்டாகும். அந்த சம்பவம்லாம் இனிமேல் தான் நடக்கணும். அதுக்கு இந்த இஸ்ரவேல் மக்கள் பூரா பாபிலோனில் இருக்கணும். தானியேல் சிங்கக்கபியிலிருந்து காப்பாற்றப்படணும். அதுவும் இனிமேல் தான் நடக்கணும். அதுக்கு இந்த ஜனங்க பூரா எங்கே இருக்கணும்? பாபிலோனில் இருக்கணும். இதையெல்லாம் தடுக்கும்படியாகத்தான் அந்த செமாயா என்கிற அந்த மனிதன் எரேமியாவை குறித்து கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுறார். அது மட்டும் இல்லை, அவர் ஒரு தீர்க்கதரிசனம் பேசுகிறார். யார்? அந்த செமாயா என்கிற மனிதன் ஜனங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? நாம் கண்டிப்பாக நாளைக்கு போயிடுவோம், கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இங்கேருந்து கிளம்பி நம்ம
நம்ம ஊருக்கு நம்ம தேசத்துக்கு போக போகிறோன்னு சொல்லி நாளைக்கு போயிடுவோம், 2 நாளில் போயிடுவோம், இப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்போ தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக இந்த செமாயா என்கிற மனிதன் பேசி கொண்டிருக்கிறான். தீர்க்க தரிசனம் என்ற பெயரிலே உரைக்கிறான். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லாமல் ஆண்டவர் அவன்கிட்ட பேசவே இல்லை. ஆனால் அவன் என்ன செய்யறான்? அவன் ஆண்டவர் சொல்லாத வார்த்தைகளை சொல்லி நாம் கண்டிப்பாக விடுதலை ஆகி போயிடுவோம், இன்னும் 2 நாளில் போயிடுவோம், 1 வாரத்தில் போயிடுவோம், இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறான். இது ஆண்டவருக்கு பிடிக்கல. இப்படி பேசுகிறவர்கள் தான் கள்ள தீர்க்கதரிசிகள். நாம் எல்லாம் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். வசனத்துக்கு விரோதமாக பேசுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, ஆண்டோடைய வருகை இத்தனாவது மாதம் இத்தனாம் தேதி வந்துடும் அப்படின்னு சொல்கிறது வேதத்திற்கு முரணான காரியம். ஏன்னா ஆண்டோடைய வருகை கண்டிப்பாக நடக்குமானா நடக்கும். என்னைக்குன்றது பிதாவை தவிர யாருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, இத்தனாவது மாதம் இத்தனாவது வருஷம் இத்தனாம் தேதியில் ஆண்டவர் வரப்போறாரு அப்படின்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க தவறு. அவன் கள்ள தீர்க்கதரிசி. அப்போ தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாய் பேசிக்கொண்டிருப்பவன் கள்ள தீர்க்கதரிசி. உங்க வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் இல்லாம, தேவனுக்கு தெரியாம நீங்க வளர்க்கிற பூனைக்கு கூட, வளர்க்கிற நாய்க்கு கூட, நீங்க வளர்க்கிற பறவைக்கு கூட ஒரு சின்ன சேதம் கூட ஏற்படாது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா அதை? ஆமா. உங்க வீட்டில் வளர்க்கிற வளர்ப்பு பிராணிக்கு அது அந்த நிலைமைனா, அந்த ஆசீர்வாதம்னா உங்களுக்கு அதை விட மேலான ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு தெரியாம எதுவும் நடக்காது. 7வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். பாருங்க, இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணம். எது அந்த பட்டணம்? ஆண்டவர் சிறைப்பட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாராம். அப்ப இவங்கெல்லாம் ஒரு பட்டணத்துல இருக்கிறாங்க. அந்த பட்டணத்தின் பேர் என்ன? எங்க இருக்கிறாங்க இவங்க? பாபிலோன்ல. பாபிலோனியர்கள் இவர்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. இவங்க 2ஆம் தர குடிமக்களா இருக்காங்க. அப்ப பாபிலோனியர்கள் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற அந்த பாபிலோன் பட்டணத்துல இவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த பட்டணத்தினுடைய சமாதானத்தை என்ன செய்யுங்க? அந்த பட்டணம் சமாதானமா இருக்கணும்னு சொல்லி நீங்க என்ன செய்யுங்க? ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணுங்கிறார். பாருங்க எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்குது இது. இவங்க எல்லாம் அங்கே சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க. இவங்களுக்கு நிறைய உரிமைகள் மறுக்கப்படுது, அடிமைகளாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு தீர்க்கதரிசனமா, நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஆண்டவரே அப்படின்னா, நீங்கள் இருக்கிற பட்டணம் சமாதானமாக இருக்கணும், நல்லா ஜெபம் பண்ணுங்கிற. அவங்களுக்கு எப்படி இருக்கு? அவங்க நினச்சது என்ன? ஆண்டவர் இன்னைக்கோ நாளைக்கோ ஒரு வாரத்திலையோ நம்மளை பாபிலோனியர்களுக்கு விரோதமாய் பெரிய அற்புத அடையாளம் செஞ்சு நம்மளை விடுதலையாக்கி கொண்டு போயிடுவார். இது அவங்க எதிர்பார்த்தது. அல்லது நம்மளை தப்பிச்சு போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை ஆண்டவர் காமிப்பார் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நடக்கிறது என்ன? நீங்கள் அங்கேயே இருங்க, வீடுகளை கட்டுங்க, குடியிருங்க, தோட்டத்தை நாட்டுங்க, பிள்ளைகளை பெறுங்க, பேர பிள்ளைகளை பெறுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் இருக்கிற பட்டணத்துடைய சமாதானத்திற்காக ஆண்டவரை நோக்கி என்ன செய்யுங்க? வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நாமும் கூட இந்த பாபிலோனிய ஆளுகையை போல ஒரு ஆட்சிக்கு உட்பட்டு நாம் இருக்கலாம். ஆனால் தேசத்தினுடைய சமாதானத்திற்காக, ஆட்சியாளர்களுடைய சமாதானத்திற்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. இதுவரை செய்யலைன்னா இந்த வருடத்தில் இதை கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும். ஷாலோம் என்ற வார்த்தைக்கு எல்லா நிறைவையும் பெற்று, முழு நிறைவையும் பெற்று அதன் பின்பு வரக்கூடிய சந்தோஷம், அதுதான் சமாதானம். இப்போ எல்லாருக்கும் நன்மை உண்டாகும்படி உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை இந்த வருடத்திலே செய்ய ஆரம்பியுங்கள். உங்களால் பொது நலன் உண்டாக வேண்டும். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. கர்த்தர் நம்ம இந்த இடத்துல வச்சிருக்கிறார் அப்படின்னா அதற்காக நாம் எந்த முயற்சியும் பண்ணலை. ஆண்டவர் தான் நம்மளை கூப்பிட்டு வந்து இங்கே வச்சிருக்கிறார். அப்போ அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அப்போ நம்மால் என்னென்ன நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்ய முடியுமோ அதை செய்ய நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக, தேசத்தின் சமாதானத்தை, புது நலனை தேடும்படிக்கு தேவன் நம்மை இங்கே வைத்திருக்கிறார். அதாவது தேசம்
நல்லா இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வேலையை உண்மையாக செய்யுங்க. தேசம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நன்றாக படியுங்க. தேசம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கூலு காலேஜஸை நடத்துகிறவங்க நடத்துங்க. தேசம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க இன்னும் நல்லா என்ன செய்யுங்க, டீச் பண்ணுங்க. எல்லா பிள்ளைகளும் கடைசி பெஞ்சில் இருக்குது, கடைசி பிள்ளைக்கும் எளிமையாக புரிகிற மாதிரி என்ன செய்யணும், டீச் பண்ணுங்க. தேசம் நல்லா இருக்கணும்னா நான் படித்து டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க படித்து டாக்டர் ஆகி என்ன செய்யுங்க, உங்களால் முடிஞ்ச காரியத்தை நன்மைகளை மக்களுக்கு செய்யணும். அல்லேலூயா. திரும்ப வாசிக்கலாம் 7வது வசனத்தை. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். சமாதானத்துக்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அடுத்து அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். பட்டணத்திற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும். அப்ப உங்க சமாதானம் எதில் அடங்கி இருக்குது? எதில் அடங்கி இருக்குதுங்க? உங்களுக்கு நீங்க சமாதானமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க தேசம் சமாதானமாய் இருக்க வேண்டும். அப்ப தேசத்தின் நலனுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். நம்ம தேசம் நல்லா இருக்கணும்னு விரும்பணும். அப்பதான் நீங்களும் நான் என்ன செய்ய முடியும், நன்றாக இருக்க முடியும். அல்லேலூயா. அப்ப எப்படி நாடுவது, எப்படி விரும்புவது அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நாம் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். யாருக்காக? தேசத்திற்காக ஜெபிக்கணும், மாநிலத்திற்காக ஜெபிக்கணும், சீஃப் மினிஸ்டருக்காக ஜெபிக்கணும், மினிஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கணும், எம்எல்ஏ எம்பிஸுக்காக என்ன செய்யணும், ஜெபிக்கணும், பிரைம் மினிஸ்டருக்காக ஜெபிக்கணும், குடியரசுத் தலைவருக்காக ஜெபிக்கணும், இன்னும் கவர்னருக்காக ஜெபிக்கணும். இப்படி எல்லாம் அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களோ ரட்சிக்கப்படாதவங்களோ ஆட்சியாளர்களுக்காகவும் தேசத்திற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. தேவன் இதை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இதுவரை இதை செய்யாதவர்கள் இந்த வருடத்திலே உங்கள் ஜெபத்திலே இதை ஆரம்பித்து விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல சங்கீதம் 137வது அதிகாரம், சங்கீதம் 137 1 வாசிக்கலாம். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகள் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். அதாவது பாபிலோன்ல இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்தின் மிகுதியினால பாபிலோனை அவர்கள் சபிக்கிறார்கள். அதுதான் இந்த அதிகாரம். பாபிலோனின் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து என்ன செஞ்சோமா, சீயோனை அதாவது எருசலேமை நினைத்து அழுதோம். அது நடுவில் இருக்கும் அலரி செடிகள் மேல் எங்கள் கிண்ணறங்களை வச்சு நாம் என்ன செய்யணும், சந்தோஷமா பாட்டு பாடணும், சந்தோஷமா டான்ஸ் ஆடணும். இதுதான் அவங்களுடைய பழக்கம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்களாம், அந்த மகிழ்ச்சியெல்லாம் தூக்கி நாங்கள் வச்சுட்டோம். அடுத்து வாசிங்க. எங்களை சிறை பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார். பாருங்க, எங்களை சிறைப்பிடித்த பாபிலோனியர்கள் எங்க கிட்ட வந்து என்ன சொல்றாங்க, இந்த பாட்டு பாடுங்க, நீங்க ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்கன்றான், வித்த காட்ட சொல்றான் நம்மள. அடுத்து கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? அவங்க பாருங்க என்ன சொல்றாங்க, கர்த்தருடைய பாட்டை அந்நிய தேசத்துல பாடுவது எப்படி? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. எருசலேமை நாங்க மறந்துட்டா என்னுடைய வலது கை தன்னுடைய தொழிலை, நான் செய்கிற தொழில் என்ன செய்யட்டும். அப்ப நான் என்னால மறக்க முடியாது எருசலேம்ல நாங்க வாழ்ந்த வாழ்க்கைய. அடுத்து நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமல் போனால் என் நாவு என் மேல்வாயோட ஒட்டி கொள்வதாக. எருசலேமினுடைய சந்தோஷத்தையும் அதுல நடந்த நிகழ்வுகளையும் நான் யோசிக்கல அப்படின்னா என்ன போல ஒரு மோசமான ஆள் கிடையாதுன்னு சொல்றாங்க. அடுத்து கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும், அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. அடுத்து பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். பாருங்க, இருதயம் முழுக்க கோபம் இருக்குது. பாபிலோன் குமாரத்தியே, பாபிலோனே
பாலாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தது போல உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். நீ எங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தியோ அதை விட அதிகமா உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறவன் எவனா இருந்தாலும் சரி, அவன் கொடுத்து வச்சவன், அவன் தான் புண்ணியம் பண்ண வேண்டாம். அடுத்த வசனம் இன்னும் இதா இருக்கும், வாசிங்க. உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். எப்படியா? பாபிலோனே, உன் குழந்தைகளை பிடிச்சு கல்லின் மேல் மோதி அடிச்சு கொலை பண்றவன் எப்படிப்பட்டவனா? அப்போ இஸ்ரவேல் மக்கள் எவ்வளவு துன்பப்பட்டிருந்தா, அவங்க இருதயத்தில் எவ்வளவு கசப்பு இருந்தா, அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி அவங்க புலம்புவாங்க. சங்கீதம் 122 6 வாசிப்போம். சங்கீதம் 122. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்காரத்துக்குள்ளே சமாதானம். போதும். எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இங்க, ஒரு வசனம் வருது. இதே சவுண்டு தான் எரேமியா 29:7 வருது. பாபிலோனின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த அர்த்தம் தான் அங்க அப்படியே வரும். அது திரும்ப கூட வாசிப்போம். எரேமியா 29:7. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். அப்போ நீங்கள் சிறைப்பட்டு போன அந்த பாபிலோன் தேசத்தினுடைய சமாதானத்துக்காக வேண்டிக்கிங்க. அந்த பட்டணம் சமாதானமாயிருந்தால் நீங்களும் சமாதானமாக இருப்பீர்கள். எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு ஒரு டோன்ல சொன்னார் பாருங்க, அதே டோன்ல தான் இங்கே சொல்றாரு, பாபிலோனின் சமாதானத்திற்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமுக்காக, அதன் சமாதானத்திற்காக எப்படி நீங்கள் வேண்டிக் கொள்கிறீர்களோ அதே போல பாபிலோனுடைய சமாதானத்திற்காகவும் என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்றார். அடுத்து 7ஆம் வசனம் வாசிப்போம். உன் அலங்காரத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அலங்கத்துக்குள்ளே என்னவா? சமாதானம். அப்படின்னா வீட்டில் உள்ள பொருளாதாரத்திற்கான ஜெபம், அதை செய்யணும். உங்க வீட்டினுடைய செழிப்பிற்காக ஜெபிக்கணும். ஊரினுடைய செழிப்பிற்காக ஜெபிக்கணும். ஒன்றும் இல்லாதவங்களுக்கு கூட தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். நம்ம வீடு மட்டுமல்ல, நம்ம தெருவில் இருக்க எல்லா வீடும் எப்படி இருக்கணும்? செழிப்பாக இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாருங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி ஜெபிக்க போறீங்க இந்த வருடத்தில்? இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குற ஹிண்ட். எத்தனை பேர் அந்த மாதிரி ஜெபம் பண்ண போறீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் கை தூக்குறீங்க. ஆகையினால இதிலேருந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பின்வாங்கிடக்கூடாது, இதை மறந்துடக்கூடாது. உங்களுக்காகவும் ஆட்சியாளர்களுக்காகவும் தேசத்தினுடைய நன்மைக்காகவும் செழிப்பிற்காகவும் என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அடுத்து உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்படின்னா தேசத்தினுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கணும். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளில் இருந்தும் இந்தியாவிற்கு அச்சுறுத்தல் உண்டு. சரிங்களா? இந்த பக்கம் சீனா இருக்கான், மேலே பாகிஸ்தான் இருக்கான். தெரிஞ்ச எதிரி பாகிஸ்தான், தெரியாத எதிரி சீனா. அவன் தான் ஸ்ரீலங்காலையும் கால் வச்சு அதன் வழியாக அட்டாக் பண்ண, அதில் ஒரு வழியாக வந்தான்னா தமிழ்நாடு அட்டாக் ஆகும். அட்டாக் பண்ணுறதுக்கு அவன் முயற்சி பண்ணுறான். ஆனால் இதை எல்லாத்தையும் மீறி ராஜதந்திர நடவடிக்கைகளை ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ரஷ்யா கூட போடுற ஒப்பந்தம் எல்லாம் அதுதான். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடைய உத்தரவை மீறி அவர் சொன்னதெல்லாம் கண்டுக்காமல் ரஷ்யா கூட கொஞ்சம் நெருக்கமாக போகிறதுனுடைய காரணம் என்னன்னா, இவங்களை எல்லாத்தையும் சமாளிக்கணும். அப்போ அதை செய்யணும். அப்போ இந்த ஞானத்தை தேவன் என்ன செய்யணும்? ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கணும். அதற்காக தேசத்தின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அடுத்து எல்லாரும் என்னுடைய சகோதரர் சகோதரிகள். ஆகையினால அவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி என்ன செய்யணும்? நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கட்டும், ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கட்டும், அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடும் காட்டாமல் நீங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிற மாதிரி மற்ற எல்லாருக்கும் என்ன செய்யுங்க? ஜெபிங்க. தேசத்திற்காக ஜெபிக்க, தேசத்தினுடைய செழிப்பிற்காக ஜெபிக்கணும், ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்கணும், உங்கள் வீட்டினுடைய செழிப்பு தேசத்தினுடைய செழிப்பிற்காக ஜெபிக்கணும்,
அதே போல் எல்லாருக்காகவும் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். கிபி 1808 சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிற ஒரு தேவ மனிதர் உபாகமம் 28வது அதிகாரத்திலிருந்து ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அதில் நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா என்ற ஒரு பிரசங்கம். அதுக்கு அவர் சொல்கிற விளக்கம் என்ன தெரியுங்களா? ஒரு விசுவாசி ஒரு பட்டணத்தில் இருந்தால் அந்த பட்டணங்க பல தீமைகள்னால் நிறைஞ்சிருந்தாலும் பல பொல்லாத காரியங்களை செய்கிற பட்டணமாக இருந்தாலும் அந்த விசுவாசி அந்த பட்டணத்தில் இருக்கிறதுனால அவன் நிமித்தம் அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு எனக்கும். ஒருத்தர் இருந்தாலே ஆசீர்வாதம் வருமா? நாம் எத்தனை பேர் இருக்கிறோம்? திண்டுக்கல் பட்டணம் கண்டிப்பாக என்ன செய்யும்? ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நீங்கள் எந்தெந்த பட்டணத்தில் இருக்கீங்களோ எல்லாரும் என்ன செய்யலாம்? ஆண்டவரை என் நிமித்தம் இந்த பட்டணத்தை என்ன செய்ய? ஆசீர்வதிங்க. ஆபிரகாமுடைய ஜெபத்தை பார்த்திருக்கீங்களா? ஆண்டவரே 100 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீங்களா? இல்லை மாட்டேன். 50 இல்லை மாட்டேன். 20 அப்பே அழிக்க மாட்டேன். 10 அப்பே அழிக்க மாட்டேன். ஒன்னே ஒன்று வரிசையாக கேட்குறாரு. அப்படியே பாண்டு சொல்ல, ஒரு நீதிமான் இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? அழிக்க மாட்டேன். அப்போ ஒரு நீதிமான் இருந்தாலே அவர் நிமித்தம் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அந்த நீதிமான்களாக நீங்களும் நானும் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை எதிர்பார்க்குற. அப்போ நம்ம ஏரியா அட்லீஸ்ட் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படுதோ இல்லையோ, நமக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குதா இல்லையோ தெரியல. ஆனால் அட்லீஸ்ட் நம்ம இருக்கிற ஏரியா என்னவா இருக்கணும்? சமாதானமாக, செழிப்பாக, சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ உங்கள் நிமித்தம் இந்த திண்டுக்கல் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்கள் எந்த பட்டணத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் நிமித்தம் நீங்கள் வாழ்கிற உங்கள் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்களோ நகரத்தில் இருக்கீங்களோ, குக் கிராமமோ அல்லது மெட்ரோபாலிட்டன் சிட்டியோ, எந்த இடத்துல எவ்வளவு தீமைகள் அங்கே இருந்தாலும் சரி, எவ்வளவு பொல்லாத காரியங்கள் அங்கே இருந்தாலும் சரி, நீதிமான்களாகிய உங்களின் நிமித்தம் தேவன் அந்த இடத்தை அந்த தேசத்தை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? எரேமியா 29:11 வாசிப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, வாசிங்க. நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. அப்ப நாம என்ன முடிவை எதிர்பார்த்துக்கிறோமோ அந்த முடிவை தேவன், அதாவது நாம் நன்மையான முடிவுகளை எதிர்பார்த்திருப்போம், நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்கணும்னு. அந்த முடிவை தேவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த வருடத்திலே தேவன் தரப்போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தெய்வீக சுகம் இல்லாதவர்களுக்கு தெய்வீக சுகத்தை நீங்கள் இந்த வருடத்தில் நீங்கள் பெற்று சுதந்திரிக்க போகிறீங்க. வியாதி பிரச்சனையில் இருக்கிறவங்க அதிலிருந்து விடுதலையாக போகிறீங்க. கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், மேக்சிமம் 5 இயர்ஸ் தான், அதிகபட்சம் 5 வருடம். 5 வருடத்திற்குள்ளாக உங்களுடைய எல்லா கடன்களும் அடைக்கப்படும். அல்லேலூயா. அதில் குறிப்பாக அடுத்த நியூ இயரில் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, ஐயா பாதியாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு. இதை கண்டிப்பாக ஆண்டவர் சாட்சியாக உங்களை நிலை நிறுத்துவார். யாரெல்லாம் அந்த பிரச்சனையில் இருக்கு எல்லாருக்கும் இது பொருந்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் அல்லது ரட்சிக்கப்படாத நபர்கள் தேவன் பக்கம் திரும்புவார்கள். அல்லேலூயா. அதற்கு உங்களுடைய ஜெபம் ரொம்ப முக்கியம். நீங்கள் அவங்கள்ட்ட தேவனுடைய வார்த்தையை சொல்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம செய்யணும். கர்த்தர் அவருடைய இருதயத்தை என்ன செய்வார்? திருப்புவார். ரைட்டுங்களா? ரட்சிக்கப்படாத கணவன் அல்லது ரட்சிக்கப்படாத மனைவி உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக என்ன செய்யுங்க? ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. கண்டிப்பாக அவர்களும் உங்களோடு சேர்ந்து நம்முடைய சபைக்கு கடந்து வருவார்கள். எனக்கு நீங்கள் ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாம் அப்படின்னா என்ன கஷ்டம் கொடுக்கலாம்னா, நிறையா பேர் வந்து உட்கார இடம் இல்லாமல் சேர் எங்கிட்டு போடுறதுன்னு தெரியாமல் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் நல்ல கஷ்டம். அல்லேலூயா. அது சீக்கிரம் இந்த வருடத்தில் நிறைவேற வேண்டும். அப்படி ஒருவேளை ஆத்துமாக்கள் அதிகமாக வந்தால் கண்டிப்பாக 2 ஆராதனை பகலில் என்ன செஞ்சுருவோம்? நடத்த ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நமக்கு முன்பாக போய் எல்லா கோணலான பாதைகளையும் செவ்வையாக மாற்றப் போகிறார். அல்லேலூயா. காரணம் கர்த்தர் நல்லவர்,
நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடம் வருகிறோம் பிதாவே. பேசப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பட்டணத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக நீர் எங்களை வைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. தேசத்திற்காக, தேசத்தின் பாதுகாப்பிற்காக, தேசத்தின் செழிப்பிற்காக, ஆட்சியாளர்களுக்காக, ஆண்டவரே எங்களுடைய இனஜன பந்தங்களுக்காக, உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக, ஆண்டவரே எங்களுடைய மத்தியில் குடியிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்கிற காரியத்தை நீர் எங்களுக்கு உணர்த்தியிருக்கிறீர். அதை இந்த வருடத்தில் நாங்கள் செய்ய தேவன் எங்களுக்கு வேண்டிய ஞானத்தினாலும் கிருபையினால் நிரப்பவுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும். மீதியான பகுதிகளை நீரை ஆட்கொண்டு வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.